வரலாறு என்பது பல நேரங்களில் உண்மைகளின் தொகுப்பாக இருப்பதில்லை. சில நேரங்களில் அது வசதிக்காக உருவாக்கப்பட்ட புனைவுகளின் கூடாரமாக கட்டமைக்கப்படுகின்றன. குறிப்பாக மத விவாதங்களில் பெரும்பாலும் முன்வைக்கப்படும் ஒரு பெயர் பர்னபா சுவிசேஷம் அடிக்கடி ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்தவ வேதாகமத்திற்கு எதிராக முன்வைக்கப்படும் இந்த நூல் உண்மையில் ஒரு புனித ஆவணமா அல்லது 14ஆம் நூற்றாண்டில் அரங்கேற்றப்பட்ட ஒரு வரலாற்று மோசடியா என்பதை ஆதாரங்களுடன் பார்க்கப் போகிறோம். எந்த ஒரு வரலாற்று ஆவணத்திற்கும் அதன் ஆசிரியரே முதல் சாட்சி. இந்த நூல் தன்னை இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான பர்னபா எழுதியதாக கூறி தொடங்குகிறது. ஆனால் வேதாகமத்தின் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் உள்ள சீடர்களின் பட்டியலில் பர்னபா என்ற பெயரே இல்லை. பர்னபா என்பவர் இயேசுவின் காலத்திற்கு பிறகு பவுல் அடியாரோடு இணைந்து பணியாற்றிய ஒரு நற்செய்தியாளர் மட்டுமே. தான் யாரென்று சொல்வதிலேயே பொய்யை கையாளும் ஒரு நூல் எப்படி சத்தியமானதாக இருக்க முடியும்? இயேசுவின் காலத்து நூல்கள் பெரும்பாலும் கிரேக்க அல்லது அரமேய மொழியில் இருந்தன. ஆனால் பர்னபா சுவிசேஷத்தின் மூலப்பிரதிகள் லத்தீன் மற்றும் ஸ்பானிஷ் மொழிகளில் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளன. மொழியியல் வல்லுநர்களின் கூற்றுப்படி இதில் 14ஆம் நூற்றாண்டு ஐரோப்பிய கலாச்சாரத்தின் சாயல் அப்பட்டமாக தெரிகிறது. உதாரணமாக பர்னபா சுவிசேஷம், இதில் ஜூப்ளி ஒவ்வொரு 100 ஆண்டிற்கு ஒருமுறை வருவதாக கூறப்பட்டுள்ளது. வரலாற்று ரீதியாக கிபி 1300இல் போப் போனிஃபேஸ் தான் இதை 100 ஆண்டிற்கு ஒரு முறை என மாற்றினார். அதற்கு முன் இது 50 ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே கொண்டாடப்பட்டது. இயேசு வாழ்ந்த காலத்தில் இல்லாத ஒரு நடைமுறை 1300 ஆண்டுகளுக்கு பின் வந்த ஒரு நூலில் எப்படி இடம்பெற்றது? இது ஒரு இடைக்கால புனைவு என்பதற்கு தெளிவான சான்று. வேதாகமத்தை எதிர்க்க இந்த பர்னபா நூலை சிலர் கையில் எடுத்தாலும் உண்மையில் இது இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கே மிகப்பெரிய முரண்பாடாக அமைகிறது. முதலாவதாக, குரான் இயேசுவை அல் மசி என தெளிவாக அங்கீகரிக்கிறது. ஆனால் பர்னபா நூலோ இயேசு மெசியா இல்லை என்றும் முகமது நபிதான் மெசியா என்றும் கூறி குரானையே மறுக்கிறது. இரண்டாவதாக, நபிமார்களின் எண்ணிக்கை 1,24,000 என்று இஸ்லாமிய ஹதீஸ்கள் கூற இந்த பர்னபா நூலோ 1,44,000 என்கிறது. இதில் 19:23 மேலும் மரியாள் பிரசவ வேதனையை அனுபவித்ததாக குரான் கூற இந்த பர்னபா நூல் இதில் வலியே இல்லாமல் பிரசவம் நடந்ததாக கூறுகிறது. வானங்களின் எண்ணிக்கை குறித்து கூட குரான் கூறும் 7க்கு மாறாக இது 9 என்கிறது. தங்கள் சொந்த மத நம்பிக்கைகளையே சிதைக்கும் இந்த நூலை நடுநிலையான இஸ்லாமிய அறிஞர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு பொய்யை அழகாகச் சொல்லலாம், ஆனால் தர்க்க ரீதியாக சொல்ல முடியாது. இந்த நூலின் 20வது அதிகாரத்தில் இயேசு படகு ஏறி நாசரேத் சென்றதாக எழுதப்பட்டுள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால், புவியியல் ரீதியாக நாசரேத் என்பது கடல் மட்டத்திலிருந்து 1100 அடி உயரத்தில் உள்ள ஒரு மலைப்பிரதேசம். ஒரு மலை உச்சிக்கு எப்படி படகில் செல்ல முடியும்? அந்த பகுதியின் நிலப்பரப்பு குறித்து எந்த அறிவும் இல்லாத ஒரு நபர் கற்பனையாக எழுதிய கதை என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சாட்சி. இதுவரை மேல் குறிப்பிட்டவாறு வரலாற்று பிழைகள், மத முரண்பாடுகள், கால முரண்பாடுகள் மற்றும் புவியியல் தவறுகள் என் பர்னபா சுவிசேஷம் ஒரு இடைக்கால புனைவு என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. வேதாகமத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சியால் உருவாக்கப்பட்ட இந்த மாயை உண்மையான வரலாற்று ஆதாரங்களின் முன் தவிடுபொடியாகிறது. சத்தியம் எப்போதும் தன்னை தற்காத்து கொள்ள தேவையில்லை. அது வெளிச்சத்தைப் போல தானாகவே வெளிப்படும். போலி ஆவணங்களை கேடயமாக பிடிப்பதை விடுத்து உண்மையான வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் சத்தியத்தை தேடுவோம். சத்தியம் எப்போதும் நிலைக்கும், பொய் எப்போதும் தோற்கும். உண்மையை அறிவோம், சத்தியத்தில் நிலைத்திருப்போம்.